நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா ரொம்ப ஆண்டவர் மேல பக்தியா இருந்தாங்க, எங்க அப்பா ரொம்ப ஆண்டவரை பக்தியா இருப்பாரு. எல்லாம் நம்ம சாட்சி சொல்றோம். அவர்களை விட்ட இந்த சந்ததிக்கு, அவர்கள் விட்டு போன அந்த லெகசியை விட இன்னும் அதிகமா நான் தேவனை தேடுவேன் என்ற ஒரு பொருத்தனையோடு நாம் ஆண்டவரை தேடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. Thank you Lord for this beautiful time you have given us. Yet Father, நீங்க எங்களை பலப்படுத்தி இங்க கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord Jesus. Amen. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. How many of us are happy? எத்தனை பேர் சந்தோஷமாய் சொல்லுகிறோம், இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கூட்டி கொடுத்திருக்கிறார். He has added life. He has added so many things into our lives. சொல்ல முடியாத நன்மைகளால கர்த்தர் நம்மளை திருப்தியாக்கி இருக்கிறார். அந்நாட்களில் என்ன பண்ணாங்க, every day they gathered together in the house of the Lord. Every day they broke bread. They gathered every day. அப்போ கூட கூட என்ன வந்திருக்கும், கிருபை பெருகி இருக்கும். நான் சொல்றேன், சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸாஸ்டிங். ஐயோ இப்போதான் வந்து அதுக்குள்ள என்ன அது பேக் டு பேக் தேர்ஸ்டே வரும், திருப்பி தேர்ஸ்டே வரணும். ஆனா நான் சொல்லட்டுமா, the more they gathered, சபை எப்ப பலப்பட்டது, when did the church become strong? நிறைய எதிர்ப்புகள் வந்த நேரங்கள்ல தான் சபை என்ன ஆனது, பெருகினது. சபை பலப்படுகிற நேரம் இது. நிறைய காரியங்களை கேள்விப்படுகிறோம். Even on the Christmas day we heard lot of things, vandalizing, lot of things நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா one thing this morning நான் உங்களுக்கு இந்த காரியம் சொல்லுகிறேன், சபை எப்பொழுதெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டதோ, when the church is persecuted, that is when the church becomes stronger. That is when the people of God will be chosen. They are the chosen generation என்று உலகத்துக்கு வெளிச்சம் தெரியும். So அதனால தேவ பிள்ளைகள், we are not scared of any persecution. Persecutionக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, பயப்படுகிறது இல்லை. நமக்கு வருகிற பாடுகளை குறித்தல்ல, அதை தாண்டி கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதுதான், அதன் நடுவில் கர்த்தர் வெளிப்படுகிறார். அதுதான் சபைக்கு இருக்கிற வல்லமை. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, சபை தொடங்கின நாட்கள்ல there was no big structures. பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது, பெரிய ஆலயங்கள் கிடையாது, டினாமினேஷன் கிடையாது. There was no such thing as denomination. Denomination என்ற ஒரு காரியமே இருந்தது கிடையாது. என்ன இருந்தது, there was purely ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சீஷர்களுடைய கூட்டம் இருந்தது. ஆண்டவரை மனதார நேசித்தாங்க, அவ்வளவுதான். அடிப்படையான ஒரே ஒரு ரூல் இருக்குது, ஆண்டவரை மனதார, they just loved God. ஆண்டவரை பியூரான ஹிருதயத்தோடு நேசித்தாங்க. there is something, பியூரா ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஒரு cream of the society, cream of the in the body of Christ. நம்ம every day there should be something, there should be something happening in the house of God. ஏன்னா எல்லா நாளும் ஆண்டவர் அற்புதங்களின் தேவனா இருக்கிறார். வேலைக்கு எல்லா நாளும் போறோமா? do we go every day? என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா every day வேலைக்கு போனாதான் என்ன வரும்? ஆனா சர்ச் மாத்திரம் சாட்டர்டே வந்துடக்கூடாது. சாட்டர்டே கிறிஸ்மஸ் வந்து சண்டே ஆராதனை வந்துட்டா, கிறிஸ்மஸ்க்கு வந்தவங்க சண்டே வர முடியாது, சண்டே வந்தவங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இது ரொம்ப பேக் டு பேக். நான் சொல்லட்டுமா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பேக் டு பேக் இருந்தவர்களால தான் சபை இதுவரைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களால தான் சபை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் வெளிச்சங்களாய் ஒரு லெகசியை விட்டு போயிருக்கிறார்கள். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். I asked of the Lord one thing. ஆண்டவர்கிட்ட ஒன்னொன்னு சரியா எப்படி கேட்கணும், ஒரே ஒரு காரியத்தை கேட்டாங்களா. அந்த ஒரு காரியம், அந்த காரியம் என்னவா இருந்தது, that was அந்த அவருடைய வாஞ்சியா இருந்தது, அது அவருடைய ஆசையா இருந்தது. எது ஆசையோ அதானே கேட்போம், எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதானே கேட்போம். இங்க வந்து யாருன்னா மைக்க கொடுத்து உங்களுக்கு எது ரொம்ப இஷ்டம், எது வாட் யூ வாண்ட், ஒருத்தர் ஒன்னு சொல்லுவோம். அதை போல
இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது எழுதின சங்கீதம் தான் இது. வாட் டஸ் ஹி சே? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அதை கேட்டாராம். ஒன் திங் கேட்டாலும் கரெக்டா கேட்டாங்க, சூப்பரா கேட்டார். நான் சொல்லுவேன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள் வந்து எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அந்த ஆலயத்தின் மகிமையை காண்பதற்கும் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய பல காரியங்களை அந்த மகன் மூலமாய் கர்த்தர் செய்ததுக்கு காரணம் என்னவென்றால், he asked one thing. இன்னைக்கு we are asking many things. we are asking இன்னைக்கு ஒரு காரியத்தை, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஆண்டவரே. அப்பா இனி வேண்டாம் ஆண்டவரே, நாங்க 2026 கால் வைக்கும் பொழுது நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே என் சந்ததியும் ஆண்டவருடைய ஆலயத்தில் காணப்படக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. வேலையை தாண்டி எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வல்லவராக இருக்கிறீர். ஆனா ஆண்டவரே, don't take this easily. சில காரியங்கள், சில ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்றால், சில குறைவுகள் காணப்படுகிறது என்றால், I am telling you திட்டவட்டமாக இந்த ஒரு காரியத்தில் ஏதோ மிஸ் ஆகுது. something is missing. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்போ இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த இயர்ல ஆண்டவர் நமக்கு சொல்கிறதான காரியம் என்ன? இந்த வருஷம் எல்லாம் ஐ தேங்க் காட், ஒரே ஒரு சண்டே கூட, நாட் ஒன் சிங்கிள் சண்டே மீ ஆர் பாஸ்டர் ஆர் ரக்ஷிதா ஆர் சாம் ஹேவ் மிஸ்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றை கேட்ட ஆண்டவரே, இன்னைக்கு நீயும் நானும் கேட்க போறோம். ஆசீர்வாதத்துக்கு அது தடையா இருக்கலாம். மேபி தட் இஸ் an hindrance to certain blessings in our lives. பசங்களை வீட்டில் விட்டுட்டு நிறைய ஒரு பேர் என்ன பண்ணுவாங்க, பசங்களை வீட்டில் விட்டுட்டு இன்னைக்கு காட்டால நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த செடியெல்லாம் காஞ்சி போயிட்டு இருந்தது, தண்ணி ஊற்றணும். அப்போ ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்க வரேன், ஆனால் என் பொறுப்பில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நான் தான் அதுக்கு பொறுப்பு. இஃப் ஐ ஹாவ் டு வாட்டர் த பிளான்ட்ஸ், ஐ ஹாவ் டு டூ இட். அதற்கும் என்ன இருக்குது, அது என் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு லிவிங் ஒரு காரியம். ஆண்டவரே அதை விட்டு நான் இங்கே வந்து உண்மை ஆராதித்தாலும் அதில் என்ன இல்லை, அது ஏதோ ஒரு குறை இருக்குது. சில காரியங்களை நம்ம கையில கொடுத்ததை நிறைவேற்றுகிற கிருபை நமக்கு வேண்டும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்ட ஆண்டவரே, ஐ ஆம் ஆஸ்கிங் ஒன் திங் லார்ட். இட்ஸ் நாட் ஈஸி. 3 o'clock 4 o'clock படுத்து திருப்பி ஏஞ்சி திருப்பி பண்ற கஷ்டம். ஆனா ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், ஆண்டவரே திஸ் இஸ் மை ஜாப் டுடே. திஸ் இஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இது. நான் இன்றைக்கு அதை செய்து முடித்து என்ன பண்ணணும்? I should be found. I should not lack anything, any area of my life. எல்லாவற்றையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. சில காரியங்களை நான் பேசிவிட்டு போய்விடலாம், ஆனால் என்னை கவனிக்கிறவர் நீர் இருக்கிறீர் ಆಂಟವರೇ. God has got an account. ದೇವರ ಹತ್ರ ಏನಿದೆ? ಲೆಕ್ಕ ಇದೆ. ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರ ಹತ್ರ ಲೆಕ್ಕ ಇದೆ. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿಗೆ ದೇವರ ಹತ್ರ ಲೆಕ್ಕ ಇದೆ. ನೀನು ದೇವರ ಹತ್ರ ಬೇಡಿಕೊಂಡಂತ ಒಂದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ದೇವರ ಹತ್ರ ಏನಿದೆ? ಲೆಕ್ಕಗಳಿವೆ. ನಮ್ಮ ದೇವರು ಲೆಕ್ಕವನ್ನು ಇಟ್ಟು ಅದನ್ನು ನೋಡಿ ಪರಿಗಣಿಸುವಂತಹ ದೇವರು. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது எண்ட் ஆஃப் தி இயர்ல ஸ்டாக் செக்கிங் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா? எண்ட் ஆஃப் தி இயர்ல நடக்குமா நடக்காதா? ஸ்டாக் செக்கிங். ஏன் ஸ்டாக் செக் பண்ணுவாங்க? என்ன நடந்திருக்குது, என்ன போயிருக்குது, என்ன வந்திருக்குது, நம்ம எப்படி லாபத்தில் இருக்கிறோமா நஷ்டத்தில் இருக்கிறோமா எப்போ கண்டுபிடிக்க முடியும்? எண்ட் ஆஃப் த இயர்ல தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம குறைவா இருக்கிறோமா நிறைவா இருக்கிறோமா? அப்போ நம்ம இப்போ எங்க வந்திருக்கிறோம்? We are standing in the right place. We are standing in the right place. I am telling you. கரெக்டா கர்த்தர் என்ன பண்ணாரு? அதுவும் இதுவும் என்று போராடி கொண்டிருந்த நம்மளை கர்த்தர் கரெக்டா ஒருமுகப்படுத்தி கரெக்டா சீர்படுத்தி கரெக்டா சரி செய்து he brought us and made us stand. and கரெக்டா கணக்கு பார்க்கும்போது ஆண்டவரே நான் பாஸ் ஆயிடணும் ஆண்டவர். நீங்க கணக்கு பார்க்கும்போது நான் பாஸ் ஆகணும். I don't care about anybody else. உண்மையா சொல்றேன், நம்ம யாரை பத்தி நம்ம கேர் பண்ண வேண்டியதில்லை. ஆனா அவர் கணக்கு பார்க்கும்போது நாம் பாஸ் ஆகணும். அவர் கணக்கு பார்க்கும்போது என் வார்த்தைகளா இருக்கட்டும், whatever it may be my speech, it may be anything that I have done all through this year. நான் எடுத்த whatever decisions that I might have taken, whatever things that I would have done, whatever counseling that I might have given,
whatever people I would have met, whatever I would have spoken, everything is accountable. And when I stand before him, he should say, passed. நீ பாஸ் ஆயிட்ட. ஐயோ, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம ஓடணுமே. நம்ம எதுக்காக ஓடணும் தெரியுமா? I am telling you, for why are we in this race? எதுக்காக இந்த ஓட்டத்தில் இருக்கிறோம்? நல்ல காரு பங்களா வாங்கி அதெல்லாம் அப்படி போயிடும். அம்பானியை விடவா நம்ம பணக்காரங்க கிடையாது. But there are so many things. அவங்க குடிக்கிற டீ கப்பே எவ்வளவா? மார்னிங் டீ இன்னைக்கு குடிச்ச கப்பில் நாளைக்கு they can afford to do. என்ன பண்றதுன்னு தெரியல, காசு இல்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பாஸ் ஆகணும். நம்ம எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? why are we running? ஆண்டவரே நான் பாஸ் ஆகணும். சொல்லுங்களேன், நான் பாஸ் ஆகணும். ஆண்டவரே நீங்க என்னை பார்க்கும்போது நான் பாஸ் ஆகணும். ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நிற்கும்போது நான் பாஸ் ஆகணும். மனுஷன் கண்ணில் நான் பாஸ் ஆகிறேன், ஃபெயில் ஆகிறேன், என்னை ஒதுக்குறாங்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் உம்முடைய பார்வையில் பாஸ் ஆகணும். அப்போ நான் உம்முடைய கண்களில் பாஸ் ஆயிட்டேன்னா சபைக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் அதுதான். கர்த்தருடைய கரங்களில் நாம் என்ன பார்க்கணும்? அந்த டிக் மார்க் வாங்கிடணும், அந்த பாஸ் மார்க் வாங்கிடணும். நம்முடைய வார்த்தையில, பேச்சில, வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு டிக் மார்க் எங்க வரணும்? ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு அடையாளம் அதுதான் ஆண்டவரே. அதை வைத்து தான், அதுக்காக தான் நான் வாழ்றேன். ஏன்னா எல்லாரும் எல்லா சந்தர்ப்பத்திலும் we cannot please. If you want to be immune, immunity பின்னு உங்களுக்கு வேணும்னா ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரை ஒன்றை கேட்டேன், அதையே பிடித்துக் கொள்வேன். படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எங்க மகிமையை பார்க்க முடியும்? ஆன்லைன்லயா? ஆன்லைன்லயா? ஐயோ விடுங்க பாஸ்டமா, உங்களை விட என்ன பியூட்டிஃபுல்லா பிரசங்கம் பண்றவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அவர்களுக்கு ஒரு அழைப்பு தேவன் வைத்திருக்கிறார். அவர்களை கர்த்தர் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆனா சில காரியங்களுக்கு கர்த்தர் சில டிமாண்ட்ஸை வைக்கிறார். பாஸ் ஆக வேண்டும் என்றால், கர்த்தருடைய பார்வைக்கு நேராய் தெரிய வேண்டும் என்று சொன்னால், மந்திரங்கள் தந்திரங்கள் நம்ம மேல பலிக்க கூடாது என்று சொன்னால் பலிக்காது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், பலிக்காது. ஆனா நீயும் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன். எனக்கு தெரியும் சில பிள்ளைகள் பயங்கரமான போராட்டங்கள் அடி வாங்கி கொண்டு கூட ஆலயத்தில் காணப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கதான் செய்கிறார்கள். ஃபுல்லு கட்டு போட்டுட்டு ஒரு நாள் கட்டு அப்படியே அடிச்சு ரத்தம் ஒழுகுது, கட்டு போட்டுட்டு அப்படியே ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு அந்த அடித்தவர்கள் இவர்களோடு சேர்ந்து ஆலயத்துக்கு வருகிறார்கள். கர்த்தர் தொடர்றதுக்கு கர்த்தருக்கு நேரமாகாது. ஆனா நான் சொல்றேன், ஆலயத்தை அசட்டை பண்ணக்கூடாது, தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நாம ரொம்ப அதை எப்படி எடுத்துக்க கூடாது? you should not take it as a burden, take it as a blessing. Take it as a blessing. It's a blessing. It's a blessing to be found in the house of God. It's a blessing to receive and see His glory in His house with my people. ஆண்டவருடைய ஜனங்களோடு சேர்ந்து அவருடைய மகிமை பார்ப்பது ருசி மிகுந்த ஒரு காரியம். ருசித்தவர்களுக்கு தான் புரியும். அடிக்கடி நான் தான் சொல்றேன். அப்போ இந்த மந்திரம் தடுத்தது என்ன? அந்த 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 சகோதரி, இந்த இவர் ரட்சிக்கப்பட்டார் பாருங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் சொல்லுவாங்கல்ல, 1 ஷாட், ரெண்டுமே. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த மகளையும் பாதுகாத்தாரு, இந்த மந்திரம் செய்கிறவனையும் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் தொட்டுட்டாரு. அதுதாங்க, கர்த்தர் தொடும் பொழுது மந்திரவாதியும் தொடுப்பார். உனக்கு விரோதமாய் செய்கிறவர்களும் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு முன்னாலே அப்படி நடக்கணும். யாருக்குங்க புரியுது? that should happen on account of me. எனக்கு மந்திரம் செய்கிறவர்கள் கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வைராக்கியம் உள்ள வாழ்க்கை நானும் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்ம மேல எவ்வளவு பெரிய வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். Are you getting this point? என்ன ஒரு அந்த மகளுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்த்தேன். ஐயோ, what a beautiful life this child would have led. ಎಂತ ಒಂದು ಸುಂದರವಾದ ಜೀವಿತವಾಗಿರಬಹುದು ಇವಳು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದ ಕಾರಣವಾಗಿ
ಅವಳನ್ನು ಮಾತ್ರ ದೇವರು ಮುಟ್ಲಿಲ್ಲ. என் பிள்ளைய தொடுறியா, நான் உன்னையே தொடுறேன். நம்ம தேவன் அப்படிப்பட்டவர். அவனை அடிச்சு நொறுக்கல. சில நேரங்களில் திருந்தாததை அடிச்சு நொறுக்கி ஒரு நாள் ரட்சிப்புக்குள்ள வந்துடுவார்கள். இதுதாங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிற மகிமை. இன்னைக்கு அடிக்கிறவர்கள் ஒரு நாள் வந்து இதை தூக்குகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நொறுக்கினவர்கள் ஒரு நாள் வரும். நீயும் நானும் இன்னைக்கு துக்கமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மந்திரவாதிக்கு நடந்த கதை தான். அந்த ஆள் சொல்றான், அவளை அழித்து விட வேண்டும், அவங்க மொட்டை அடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீரழியணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் மந்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் மந்திரம் பண்ண அது அப்படியே அவங்க இன்னும் பலமாய் மாறிக்கொண்டிருக்கிறத பார்த்து என்னுடைய உள்ளத்துல ஒரு கொஸ்டின் வந்தது. நான் சொல்றேன், மந்திரவாதிகளுக்கும் கொஸ்டின் வரும். நீ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தா, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற பிள்ளையா இருந்தா, ஆண்டவரே போதும் என்று சொல்லுகிற பிள்ளையா இருந்தா, ஆண்டவருக்காக நான் நிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பலன் இது. ஐயோ, ஒன்றுமே வீண் போகாதுங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்காக எதை விட்டாலும் இட் இஸ் ஜஸ்ட் நத்திங், கார்பேஜ் தான் அது குப்பை. சொல்றான், கர்த்தருக்காக நான் இதெல்லாம் எப்படி எண்ணுகிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன். I consider all this a garbage. எதை garbage சொன்னா தெரியுமா? He was a very learned man. அந்த இடங்களிலே இருந்த மோஸ்ட் குவாலிஃபைடு பர்சன் அவன். படிப்புல எத்தனையோ PhD. அப்போ அவ்வளோ படிச்சவன், அவ்வளோ he was a very 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 famous man. He had money, he had power, he had authority. அது எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றான், all this is just a zero in front of my God. என் தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக இதெல்லாம் ஒரே ஒரு சண்டேக்காக. நான் சொல்றேன், ஒரே ஒரு சண்டே ஆண்டவரை போய் ஆராதிக்கிறதுக்காக எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை, she had to, அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நீ போகாத, இன்னைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, இன்னைக்கு போனேன்னா அவ்வளவுதான், இன்னோட என்ன பண்ணிடணும், நீ கட் ஆஃப், திருப்பி போயிட்டு நீ வீட்டுக்கு வரக்கூடாது, எங்களை நீ என்ன மறந்துடணும், இன்னைக்கு நீ போகக்கூடாது, இத்தனை வருஷம் போனல, இத்தனை நாள் போனல, இன்னைக்கு நீ போகக்கூடாது, இன்னைக்கு நீ போனேன்னா என்ன ஆயிடும், we will not give you anything, நீ எங்க மகன் சொல்ல மாட்டோம் இப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாங்க. ஒரே ஒரு சண்டே தான். அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரே தடுமாற்றம். இந்த ஒரு சண்டே தானே கேட்குறாங்க, இந்த ஒரே ஒரு சண்டே தானே. ஆவியானவர் சொன்னாராம், இங்கே தான் சேலஞ்ச் இருக்குது, இன்னைக்கு தான் உன்னுடைய இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. she did one thing. அவங்க சொன்னாங்களா, இன்னைக்கு தான் நான் போகணும், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் டுடே இஸ் த டே தட் ஐ ஷுட் somehow be there, நான் எப்படியாகலும் போய்விட வேண்டும் என்று சொன்னார்களாம். ஆனால் உண்மையாகவே she came, ஆண்டவரை ஆராதித்தாங்க, வாசனம் இருந்தது. she went back home. they said you cannot come, our doors are closed forever. எல்லா நாட்டுக்கும் இந்த டோர் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது என்று சொன்னார்களாம். அன்றிலிருந்து she had ஒரு சண்டே தான், only 1 week she had to make the challenge. but அந்த 1 weekனால அவங்க she lost so many things. she lost her relationship, she lost lot of things. வீட்டில் இருந்த இது நடந்த விஷயம், இதெல்லாம் நான் ஏதோ உங்களுக்கு கட்டுக்கதை சொல்லலை, கட்டுக்கதை சொல்றதுக்கு இது இடமும் அல்ல, சத்தியத்தை சொல்லுகிற இடம், சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு இடம். I cannot use this pulpit for my selfish gain. அப்படி பண்ணால் எனக்கு ஐயோ, இப்படி பண்ணால் எனக்கு ஐயோ சொல்லுகிறேன் தைரியமா, never no selfish, no self here on the pulpit. கீழையும் கிடையாது மேலையும் கிடையாது, ஆனால் இங்கே இருக்கவே கூடாது. இது பரிசுத்தமான ஒரு ஸ்தலம், தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் இங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டாம். only God's word shall proceed out of this place. அப்போ அவங்க சொல்றாங்களா, துணி கூட நீ என்ன பண்ணக்கூடாது, even you cannot take even your dresses, you just left, you have to go. எங்க போறது தெரியல. she was just standing in the middle of the road. நைட்டு 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, வாலிப பிள்ளை. she was a young girl, she was waiting. அட்லீஸ்ட் யாருன்னா அவங்க அப்பா ரொம்ப பிடிக்குமா அந்த பொண்ணு, அட்லீஸ்ட் அவங்க அப்பாவாச்சும் கதவை திறப்பாரு. she was waiting 10, 12, திறக்கவே இல்லை. சில நேரத்தில் அப்படி ஒரு பார்வோனின் ஆவிகள் கடினப்படுத்தி விடும். ஆனால் நான் சொல்லுவேன், நல்லது,
இந்த வாலிப பிள்ளை, ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த நைட்டு நீங்கள் இந்த இடத்துல நான் நிற்கிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு மரம் இருந்தது அவங்க வீட்டுக்கிட்ட, ஒரு ஜஸ்ட் பிக் ட்ரீ, பேனியன் ட்ரீ. அவங்க பகல்லே அந்த ட்ரீ பார்க்கறதுக்கே பயமா அவங்களுக்கு. ஈவன் இந்த டே டைம் she was scared to go near the tree. ಆಲದ ಮರ ಅಂತೀವಲ್ಲ, ಆಲದ ಮರ, ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಆಲದ ಮರ ಆಯಿತು. ಆಲದ ಮರ ಹತ್ರ she just sat there. இன்னைக்கு என்னை எல்லா கண்களையும் மறைச்சிடுங்க ஆண்டவரே, எந்த கண்களும் என்னை பார்க்கக்கூடாது. she just sat there. அவங்க எப்போ உட்கார்ந்தாங்க என்னன்னு தெரியாது. அந்த நைட்டெல்லாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே, ஆண்டவரே எனக்கு சண்டே அங்கே ஆராதித்ததல்ல ஆண்டவரே, இப்போ ஆராதிக்கிறது தான் ருசியா இருக்குது. she kept worshiping God, she kept worshiping God all through the night. and she says, அந்த ராத்திரியில I felt the heaven coming down, I felt the Lord fill me. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த காரியத்தை நான், அவருடைய அன்பை உணர்ந்தேன், அவருடைய கிருபைகளை உணர்ந்தேன். எந்த ஒரு தீங்கு இல்லாம காத்தால நான் அப்படியே பாதுகாக்கப்பட்டேன் சொன்னாங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன நடந்திருக்குதுன்னா, நிறைய அங்கே திருடர்கள், அந்த 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 பர்டிகுலர் டே அந்த திருடர்கள் அங்கே நடந்து போயிருக்கிறார்கள். அவங்களுக்கு கண்களுக்கு என்ன தெரியல, இங்கே ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்குதுன்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க போய் ஊரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் இது நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். It happened, very much it happened. Everywhere they have gone and told, there is something special about that banyan tree there. ஏதோ இருக்குது, இத்தனை நாள் நாங்கள் அந்த போயிருக்கிறோம், அது இல்லை, அந்த ட்ரீ கிட்ட ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்ல உடனே இவங்க நைட்டெல்லாம் அங்கே போனவங்க வந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்களா. காத்தால ஆயிட்டு நல்ல சூரியன் வந்த பிறகு கூட அந்த இடம் எப்படி இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அந்த பிள்ளை அங்கே தான் இருக்கிறான். So they took cameras, they did all things they could do, but that tree was so different. அந்த ட்ரீயே வேற மாதிரி இருந்துதான். நான் சொல்றேன், அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்களும் ஒரே ராத்திரியில அந்த ஊர்ல ரட்சிப்பு உண்டாயிற்று. ஒரே ராத்திரியில. Maybe I'm not able to put it properly, but I'm telling you the impact. ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவர். I just don't want to live like that. ஒரே ஒரு சண்டே தாங்க, she didn't want to miss that. ஒரே ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே, நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னுடைய ஜனத்தின் மத்தியில் நான் வந்து ஆராதிக்கிறத மிஸ் பண்ண மாட்டேன். அன்னைக்கு அவங்க எடுத்த தீர்மானம். அங்கே வந்தவங்க எல்லாம் இது வித்தியாசமா இருக்குது. எதனால? இந்த பிள்ளை சொன்னாலா, எனக்கு தெரியாது, நான் ராத்திரியெல்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன். இது அந்த பேனியன் ட்ரீ இருக்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு சபை இருக்குது. There's a church there because of one little girl who took a bold step to worship God against all odds. என்ன வந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று ஒரு பிள்ளை எடுத்ததின் முடிவாக அந்த சர்பஞ்ச் எல்லாருக்குமே அவங்களால ஒன்றும் பேசவே முடியல. அந்த இடத்துல அந்த வெளிச்சம் அவங்க கண்ணில் பார்க்குறாங்க. இஃப் இட் இஸ் அதுதான் கர்த்தர் செய்கிற விஷயம். they are able to see in their naked eye. கண்களில் பார்க்குறாங்க. nobody is telling them. லைட் யாரும் போடல, எதுவுமே இல்லை, அவ்வளோ ஒரு வெளிச்சம் இருக்குதா, கிட்ட யாரும் போக முடியல. அந்த மோசேன், நான் நினைச்சேன் மோசேன் காலத்தில் நடந்த மாதிரி இருக்குமோ. கர்த்தர் இன்றுக்கும் நேற்றும் இன்றும் நாளையும் அதே தேவன் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதே he is the same yesterday, today and forever. என்றுக்கும் மாற மாட்டார், மாறாதவர் அவர். அன்றைக்கு மோசே முற்பொழிலே அவர் சந்தித்தார் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த பிள்ளையை தேவன் அந்த ராத்திரியில அங்க பாதுகாத்தார். அதே தேவன் தான், the same God. அங்க வந்தவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கிற ஒரு இடமாக அது மாறினது. What I am trying to tell you, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க மகனை இழந்துட்டாங்க, ஆனா அந்த வாரம் அவங்க சபையில காணப்பட்டாங்க ஆண்டவரை ஆராதிக்க. I have seen people of such faith. அப்படி ஒரு வைராக்கியம். அவங்க சொன்னாங்க, எவ்வளோ பிரசங்கங்கள் நான் கேட்டிருக்கிறேன், எவ்வளோ பிரசங்கங்கள் நீங்கள் பண்ணது நான் கேட்டிருக்கிறேன், அவ்வளோ கூட எனக்கு வைராக்கியம் இல்லைன்னா நான் என்ன, என் கர்த்தர் என் பிள்ளைய தேவனிடத்தில் இருக்கிறான், ஆனால் நான் தேவனிடத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன வைராக்கியத்தை கர்த்தர் சும்மா விடுவாரா? அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? ஸோ இந்த வேளையில் நான் சொல்ல, ஆண்டவரே உண்மையில எனக்கு ஒரு வைராக்கியம் வேணும் ஆண்டவர். Lord, pour unto me that zeal for you, Lord. எனக்கு ஒரு வைராக்கியம் போடுங்க ஆண்டவரே.
என் தாய் உம்மை ஆராதித்தை விட நான் அதிகமாக ஆராதிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா ரொம்ப ஆண்டவர் மேல பக்தியா இருந்தாங்க, எங்க அப்பா ரொம்ப ஆண்டவரை பக்தியா இருப்பாரு. எல்லாம் நம்ம சாட்சி சொல்றோம். அவர்களை விட இந்த சந்ததிக்கு அவர்கள் விட்டு போன அந்த லெகசியை விட இன்னும் அதிகமா நான் தேவனை தேடுவேன் என்ற ஒரு பொருத்தனையோடு நாம் ஆண்டவரை தேடுவோம். யாருன்னா ஒருத்தர் வச்சுக்கோங்க, இவங்க ஆண்டவரை இப்படி தேடுறாங்களா, அதை விட நான் இன்னும் ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவா நான் ஆண்டவரை தேடுவேன் ஆண்டவரை, இன்னும் ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவாய் நான் உண்மை தேடுவேன் ஆண்டவரை. அதுதான் கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்டேன். அவங்க செய்யறதை விட நான் இன்னும் நேசிக்கணும் ஆண்டவரை. it should be more than them. இது செல்ஃபிஷ் இல்லை, இது அழகான ஒரு ஆசை, இது நல்ல ஒரு ஆசை. this is a beautiful wish. வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரிடத்துல தங்கியிருப்பதே. So first thing கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம் என்ன? I will seek God. I will seek his house. அவருடைய வீட்டை நான் நாடுவேன் ஆண்டவரே. அங்க அவருடைய மகிமையை ஒன்றை கேட்டேன், அதையே நான் பார்ப்பேன். இப்போ ஆமென். அதை நான் முற்றிலுமாய் என் குடும்பத்தில், என் வீட்டில் யாருமே ஆலயத்துக்கு வராமல் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த நாம்கே வாஸ்தையெல்லாம் ஆண்டவரை தேடக்கூடாது. சும்மா வந்து ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது. நாம்கே வாஸ்தே எல்லாம் ஆண்டவரை தேடுகிற காலம் இதுவல்ல. பக்கத்துல சொல்லுங்க, நாம்கே வாஸ்தே இல்ல, நான் தேடுறது ಆಂಡವರೇ. ನಾಮಕೆ ವಾಸ್ತೆ ಏನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಾನು ದೇವರನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇಲ್ಲ. ನಾಮಕೆ ವಾಸ್ತೆ ಅಂದರೆ அது ಬೇರೆ. நான் ஆண்டவரை உண்மையாக தேடுறேன், அவரை கண்டறியும்படியாக தேடுறேன், அவரிடத்திலிருந்து பாராட்டு வாங்கும்படியாக தேடுறேன், அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக தேடுகிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், ஆகையினால அவரை தேடுகிறேன். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறேன், ஆகையினால நான் தேடுகிறேன். பாடு இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் பாடு இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. சில பேரெல்லாம் ஆண்டவரே தேடாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் நம்ம கிட்ட சேர்ந்த பிறகு அதிகமாக ஆண்டவர் தேடுறாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். ஓ, நீ என்ன, உன்னை விட நான் பண்ணுறேன்ப்பா. அது நல்லதுங்க. அது என்ன, இது நிச்சயமா நிறைய பேருக்கு நான் நினச்சேன், ஓ நாட் பேட், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிட்டோம், சக்சஸ்ஃபுல். பிசாசு வெக்கப்பட்டு போனானா அது எனக்கு போதும். ஆமென், ஆமென். நீங்க என்ன, நான் இன்னும் ஊழியம் செய்றேன், யாருன்னா நாளைக்கு எழுப்புனா, ஓ ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பி பர்சன். ஏன் தெரியுமா, தேவனுடைய ராஜ்யம் அப்படி முன்னேறி கொண்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ரிவர்ஸில் கூட நடக்குது. ஆண்டவரை நம்ம தேடும் போது அவங்க வேற காரியங்கள். இன்னைக்கு அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ தேடிக்கிட்டே இரு, நீ ஆண்டோடைய ஆலயத்தை தேடிக்கிட்டே இரு. நான் சொல்றேன், கர்த்தர் உன் கூட்டத்தை, உனக்கு சார்ந்தவர்களை கர்த்தர் ஒரு நாள் இந்த வருஷத்துல நீ கால் வைக்கும் பொழுது, இந்த புது வருஷத்துல கர்த்தர் உன்னுடைய டெடிகேஷனை பார்த்து, நீ பண்ண உன்னுடைய கமிட்மெண்ட்டை பார்த்து நிச்சயமாகவே அவர்களும் பின்னே வருவார்கள், அவர்களும் பின்னே வருவார்கள். இதுல மாற்றமில்லை, இதுல மாற்றமில்லை. அவங்கள பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது. It should not be the other way around. I should not get disappointed or discouraged on account of them. They should get encouraged on account of me. புரியுதா? அவங்க என்னால என்ன பண்ணணும், அவங்க என்னால எத்தனை பேருக்கு ஆசை, என்னால அவங்க பலப்படணும் ஆண்டவரே, என்னால என்னுடைய அபிஷேகம் அவர்களை தொடணும் ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு அவர்களை தொடணும் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே என் நிமித்தமாக அவர்கள் தொடப்படணும் ஆண்டவரே, என் பாடுகள் நிமித்தமாக அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. திஸ் இஸ் another இன்னொரு லெவலுங்க. இது அபிஷேகம் என்னொன்னு சில நேரத்தில் பாடுகள் இருக்கலாம், ஆனால் என் பாடுகள் கூட சில பேருக்கு பாடமாய் மாறட்டாண்டவரே, அது கூட சில பேரை உங்ககிட்ட கொண்டு வரட்டாண்டவரே. ஆமென். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான். வாசிங்கம்மா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். The Deuteronomy 8:2 கொஞ்சம் வாசிச்சு பாருங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. finish it strong. நான் சொல்வேன் இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணணும்? finishing it strong. ஒரு பஞ்சோட கிராஸ் ஓவர். they crossed over. அதை நீ நினைத்து பார். சோதனை வந்தது, பிரச்சனை வந்தது, எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? இன்னைக்கு I am going to finish it strong. ரெண்டாவதாக என்ன? ஸ்ட்ராங்கா. வியாதி, பலவீனம், பேசவே முடியல, ஆனா ஃபினிஷிங் லைன்ல வரும்போது கர்த்தர் என்ன பண்ற? ஐம் கோயிங் டு ஃபினிஷ் இட் ஸ்ட்ராங். நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போறேன்? ஸ்ட்ராங்கா. திஸ் இயர் ஐ எம் டெல்லிங் யூ, மெனி ஆஃப் யூ உங்க சேலஞ்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்திருக்குது. ஒருத்தர் நீங்க கேட்டு பாருங்க. எவ்ரிபடி ஹேட் a different kind of challenge. everybody had a different kind of, ஒருத்தருக்கு ஒரு விதமான, everybody அதே மாதிரி இல்லை. சம்திங்ஸ் வேர், ஐயோ இப்படியெல்லாம் நடக்குதேன்னு நினைச்சிங்க. பட் டுடே when you have arrived today, ஒன்று மாத்திரம் நினைச்சுக்கோங்க. I have crossed over the Jordan. 8:2 சொல்லு, ரிமெம்பர் த வே. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஸ்ட்ராங்கா உன்னை ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு. நீ 2026 ஸ்டெப் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு. ஐயோ பல விஷயங்கள் நடந்தது ஆண்டவரே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் யோர்தானை கடந்து வர செய்தார். You have crossed over the fire. You have crossed over. சொல்லுங்களேன் பக்கத்துல, you have crossed over. ನೀನು ಏನು ಮಾಡಿದ್ಯಾ? ದಾಟಿದ್ಯಾ. You are finishing it. ದಾಟಿ ಬಂದ್ಮೇಲೆ ಏನಾಗ್ತೀವಿ? ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗ್ತೀವಿ. ಇವತ್ತಿಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ವ್ಯರ್ಥವಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಕರೆತಂದಿದ್ದು ದೇವರು ವ್ಯರ್ಥಕವಾಗಿ ಅಲ್ಲ, ನೀನು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಈ ಒಂದು ಬರುವಂತಹ ಈ ನ್ಯೂ ಇಯರಲ್ಲಿ, ಬರುವಂತಹ ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀನು ಹೆಜ್ಜೆ ಇಡುವಾಗ, ನಾನು ಯೋರ್ದಾನನನ್ನು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ಯೋರ್ದಾನನ್ನು ದಾಟಿ ಬರಲು ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದನ್ನು ನಾನು ಜ್ಞಾಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ನಾನು ನೆನಪಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಅದು ನಾನು ನೆನಪಾಗಿ ನಾನು ಎಂದಿಗೂ ಮರೆಯೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ಕೆಲವರು ಮನುಷ್ಯರನ್ನು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀರಾ, ಕೆಲವರು ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀರಾ, ಆದರೆ ದಾಟಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ವಿ ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಫಿನಿಶ್ ಇಟ್ ಸ್ಟ್ರಾಂಗ್. ಆಮೆನ್. ವಿ ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಫಿನಿಶ್ ಇಟ್ ಸ್ಟ್ರಾಂಗ್. படிமா 3 படிமா. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரா? சில காரியங்களை நம்மளை அப்படி தாண்டி போக செய்தாராம். ஏன்னா நீ என்ன ஆகணும் தெரியுமா? பிதாக்களுக்கு போஷித்த அந்த மன்னாவை நீயும் பெற்றுக்கொள்ளணும். அந்த உச்சிதமான காரியங்களை நீயும் அனுபவிக்கணும், நீயும் பார்க்கணும்னா ஒரு ட்ரைனிங் பீரியட்ல ஆண்டவர் கொண்டு போகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கடந்த வருஷத்துல இருந்த பிலிப்பியர்ல சொல்றது போல, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். I forget what happened. Everything that happened in the past, I move forward. நான் என்ன பண்றேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளுக்குள்ளே. பிலிப்பியர் 3:13 சொல்லுகிற வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் முன்னானவைகளை பார்க்கிறேன். You are going to see there is a future. நான் இந்த வருஷம் நீங்க ஒரு காரியத்தை பண்ணுங்க. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஆற்றுகிற உம்முடைய கரத்தில் என் இருதயத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சிந்தனையை கொடுக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே அப்பா, என் இருதயத்தை உம்முடைய பாதத்திலே நான் வைக்கிறேன். ஆண்டவரே, I will end this with this one story. இது ரொம்ப என்னை டச் பண்ண ஒரு காரியம். அயர்லாண்டில் ஒரு சர்ச் கிட்ட ஒரு சின்ன ஒரு பெரிய டோரில் இவ்வளோ ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்குதான். பெரிய சர்ச் டோரெல்லாம் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். நம்ம சர்ச் டோர் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அங்கே. அப்போ அந்த பெரிய சர்ச் டோரில் ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்குதான். there is a small opening. அப்போ அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஏன் அவ்வளோ பெரிய கதவுல அவங்க அதை என்ன பண்ணல, ஃபிக்ஸே பண்ணல, அதை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அந்த டோர், அந்த அவ்வளோ பெரிய அழகான டோரில் there is a small opening. They have not touched it. It is not repaired. It is not fixed. Because there is a story. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னா, ஒரு 2 ஃபேமிலி பயங்கரமான சண்டை நடந்துச்சான். 2 ஃபேமிலிக்கு பின்னாடி அந்த ஏதோ ஒரு காரியத்துக்காக அப்படி பயங்கரமான
சண்டே ஆகி அப்படி பேச்சுவார்த்தையில இருந்து அடிதடி ஆகி கொலைக்கு நேராகி போய் இந்த இந்த ஒரு குடும்பம் வந்து இன்னொரு குடும்பத்தை அழிக்க அவங்கள சேஸ் பண்ணி பயங்கரமாக நடந்திருக்குது. அப்போ இந்த இன்னொரு ஒரு கூட்டம், அவங்க என்னமோ ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து இவங்களை இன்னொருத்தங்களை ரொம்ப அடிக்க போய் அவங்க பயந்து இந்த பெரிய ஆலயத்துக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்களா, ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம். உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த ஃபுல் குடும்பங்கள் எல்லாம், அந்த ஊர் அந்த மக்கள் எல்லாம் போய் அங்கே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இவங்க ஓடி துரத்திட்டு வந்தாங்கல்ல, இவங்க என்ன ஆயிட்டாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே ஒரு மிஷினரி அவங்களுக்கு சத்தியம் சொல்லி அவங்க மனமாற்றம் வந்தது. அதில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாராம். ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு, ஐ வாண்ட் டு மேக் பீஸ், சமாதானம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நம்ம அழிக்கக்கூடாது, இந்த கூட்டத்தை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அந்த 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 இதில் ஓட்டை போட்டு கையை விட்டார். சொன்னாரா, நான் அவங்க கூட சமாதானம் பண்ணணும். அவங்க சொன்னாங்களா, இல்லை, இவ்வளோ தூரம் எங்களை அடிச்சிட்டேன், உனக்கு பயந்து நாங்கள் உள்ளே இருக்கிறோம், நாங்கள் வெளியிலே வர மாட்டோம், உங்கள் கூட எங்களுக்கு சமாதானம் வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்களாம். அப்போ இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவருக்கு எப்படி ஆகலாம், அவர்கள் கூட என்ன பண்ணணும், he wanted to establish peace. இவங்களை என்ன பண்ணக்கூடாது, இவங்க வெளியில வரணும், இவங்க எங்களுக்கு பயந்து அவங்க இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் மறுபடியும் வரணும். முதல்ல மற்றவர்கள் செய்த தவறை நான் செய்யக்கூடாது, நான் இதுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஓட்டை போட்டு கையை உள்ள விட்டாராம். அவர் சொன்னாராம், சமாதானமாக இருந்தால் ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கையை என்ன பண்ணிடுங்க, வெட்டிடுங்க. என்ன பண்ணுங்க, சாக்ரிஃபைஸ் பாருங்க. சமாதானம்னா கையை, இந்த கை உள்ள வருது, இந்த இதுக்குள்ள கையை நான் வைக்கிறேன், உள்ள வைக்கிறேன். நீங்க சமாதானமா இருந்தா யூ ஜஸ்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித் மீ. இஃப் யூ டோன்ட் வாண்ட் பீஸ், ஜஸ்ட் கட் ஆஃப் மை ஆக்ஸ், எடுத்து என் கையை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாராம். தோஸ் பீப்புள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வெளியில் வந்து அந்த 2 குடும்பங்களும் சமாதானமாய் அந்த ஊரில் ஒரு பெரிய சமாதானத்தின் கொண்டாட்டம் உண்டாயிற்றான். நான் சொல்கிறேன், 1 person should take a decision. இன்னைக்கு ஆண்டவரே, எதெல்லாம் உடஞ்சிருக்கோ, எங்கெல்லாம் எனிமிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறானோ, அந்த இடத்துல சமாதானத்துக்காக என் கையை நீட்டுகிறேன் ஆண்டவரே, உம்முடைய கையா என் கையை நீட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கையை நான் நீட்டுகிறேன் சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையாய், இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ உன்னை நீ தாழ்த்தி, ஆண்டவரே, I am here for peace ஆண்டவரே, நான் சமாதானத்துக்காக என்னை விட்டு கொடுக்கிறேன். This is for everybody, even me. நான் கூட எந்த இடத்துல ஆகலும் ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு என் கையை நீட்டுறேன் ஆண்டவரே. I am here Lord. ஆண்டவரே, நான் உமக்காக இந்த காரியத்தை செய்கிறேன் ஆண்டவரே. இந்த கை இந்த வாசல் வழியா என்ன பண்றேன், அந்த கையை இந்த கையை நீட்டும் போது கதவு திறக்குங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்காக நம்ம கையை நீட்ட போகிறோம்? I do not know. யார் நமக்கு பாதை வச்சாங்களோ, யார் நமக்கு பெயின் பண்ணாங்களோ, யாரை நம்ம மன்னிக்க முடியாமல் இருக்குதோ, எது என்ன நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ, இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று என்னையும் பார்த்து சொல்ற, இந்த 2026ல இந்த பிட்டர்னஸ்னோடு நான் ஸ்டெப் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இந்த ஒரு பாரத்தோடு நான் ஸ்டெப் பண்ண மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தேவ அபிஷேகம் வேணும், எனக்கு தேவனுடைய ஊழியம் வேணும், எனக்கு நான் தேவனுக்காக வாழணும். நான் ஆண்டவரே, இன்னைக்கு எல்லா காரியத்தையும் நான் விட்டு விடுகிறேன். கையை நான் அந்த காரியத்தை கையை நான் என்ன பண்றேன், உள்ள விடுறேன் ஆண்டவரே, கையை போடுறேன். அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள மனம் திரும்புதல் வரும், அவங்க அதை பார்ப்பார்கள். இன்னைக்கு யார் கூட இருந்தாலும், இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஐ வில் ஸ்ட்ரெச் மை ஹேண்ட் இன்சைட். தேர் வாஸ் டேஞ்சர். அவங்க கை வெட்டி போடுறதுக்கு என்ன இருந்தது, எல்லா டேஞ்சரும் அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. ஏன்னா இவங்களால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களால அவங்க ரொம்ப நோவில் இருக்கிறாங்க. they could just chop it off, they can do. he knew it very well. ஆனால் பரவாயில்ல, நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். திஸ் ரிஸ்க் இஸ் ஒர்த். இந்த ரிஸ்க் என்ன இருக்குது, ஆண்டருக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த் இட். சொல்லுங்களேன், நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க் எடுக்காமல் எதுவும் காரியம் செய்ய முடியாது. ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ண முடியாது, ஊழியத்தில் நிற்க முடியாது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. அப்படி அவங்க எல்லாம் ரிஸ்க் எடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம நிறைய சட்டங்கள் பேசுகிறோம், நிறைய காரியங்கள் சொல்லுகிறோம். ஏன்னா சில பேர் ரிஸ்க் எடுத்தாங்க, சில பேர் அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க, சில பேர் அவமானத்தையும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள். they took it upon themselves so that we can be seated here. இன்னைக்கு today make a choice.
லாஸ்ட் வீக்ல ஒரு சாய்ஸ், ஐ வில் டேக் எ டிசிஷன் லார்ட், ஐ வில் ஸ்டாண்ட் லார்ட். நான் என் கரத்தை நீட்டுவேன் வரேன், உமக்காக நான் நிற்பேன் வரேன். எனக்கு அவமானம் வந்தாலும், என்னை துரத்தினாலும், என்னை அடித்தாலும், உதைத்தாலும், ஆண்டவரே என் மேல காரி துப்பினாலும் அதெல்லாம் பெருசு இல்லை ஆண்டவரே. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் போது அது பெருசே இல்லை ஆண்டவரே. பாத்தீங்களா, அப்படி இருந்த அந்த மகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதம், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த தியாகங்கள் என்ன, அந்த மந்திரவாதியே அவங்கள தொட வந்தவர்களை கர்த்தர் தொடுவார். இன்னைக்கு நீங்க இங்கேருந்து பெற்றுக்கொண்டு போங்க இந்த வார்த்தையை. those who touch you, அதுக்கு தான் சொல்றேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವವನು ನನ್ನ ಕಣ್ಣು ಗುಡ್ಡೆಯನ್ನು ಮುಟ್ಟುವಂತೆ, ನಿನ್ನನ್ನು ಕೆಡಿಸುವವನು ನನ್ನನ್ನು ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தம்மையே அங்க போட்டுக்கிறாரு, தம்மையே அங்கே போட்டுக்கிறார். இது எப்படிப்பட்ட அன்பு, இது எப்படிப்பட்ட அன்பு. அங்கே ஒருத்தர் ஒரு இடத்துல பேசும்போது அப்படியே பேசிட்டே இருந்தேன். அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க, அப்படியே ஆனால் வாஞ்சியாக உட்காந்துருக்குறாங்க. அங்கே உண்மையாக சொல்கிறேன், ஒரு கூட்டத்துக்கு பேசும்படி ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாங்க. லாட் ஆஃப் பீப்புள் வேர் தேர். அங்கே இருந்த ஒருத்தர் கூட என்ன இல்லை, தேவர் ஆல் ஃப்ரம் அதர் ஃபெய்த். அதர் ஃபெய்த்னா லாட் ஆஃப் தெம் ஃப்ரம் இஸ்லாமிக் பேக்ரவுண்டில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லும்போது, இயேசு யாரு, நான் சொன்னேன், இயேசு யாரு, உனக்காக தன்னை நடுவில் வந்துட்டார். உனக்காக, உன் பாவத்துக்காக, உனக்காக என்ன பண்ணாரு, அப்பா அம்மா யாரும் நிற்க முடியாத இடத்துல அவர் என்ன பண்ணாரு, ನಿನಗೋಸ್ಕರ ಅಡ್ಡ ಬಂದಂತ ದೇವರು, ನಿನಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ನಿನಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲು ಅಡ್ಡ ಬಂದಂತ ದೇವರು. ನನಗೂ ಶತ್ರುವಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಡ್ಡ ಬಂದ್ರು, ನನಗೂ ನನ್ನ ಪಾಪದ ಮಧ್ಯೆ ಅಡ್ಡ ಬಂದ್ರು, ನನಗೂ ನನ್ನ ಶಾಪಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬಂದ್ರು. ಅಡ್ಡ ಬಂದಂತ ದೇವರು, he came in between. அட்டா என்ன பண்ணாரா, யோசிச்சு பாருங்க. யாரோ அடிக்க வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ இந்த வருஷத்துல நாங்கள் எல்லாம் இந்த ಅಡ್ಡ ಬಿಂದವ್ರಿಗೆ ಮುನ್ನಾಡಿ ನಾವು ಅಡ್ಡ ಬೀಳ್ತೀವಿ, ನಮಗೆ ಅಡ್ಡ ಬಂದ ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಅಡ್ಡ. ஒரு கூட்டமே, ஒரே ஒரு நைட் தான், ஒரு பிரசங்கம் தான். தட் நைட் தே கேவ் தேர் லைஃப் டு த லார்ட். அவங்க சொன்னாங்க, இந்த நமக்காக யாருங்க அட்டா வருவாங்க, யார் வருவாங்க, யார் வர முடியும், யாராலையும் வர முடியாது. வருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர்களால் முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் உனக்கும் எனக்கும் நடுவில் வந்து நிற்பார். உனக்கும் எனக்கும் வந்து என்ன அடி, என் பிள்ளைய அடிக்காத. ஐயோ, அந்த வார்த்தை கேட்ட போது உண்மையாக சொல்கிறேன், அவங்க அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பெற்றுக்கொண்டாங்க. உனக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, வந்து he stood in between. எத்தனை முறை உனக்கு எனக்கு அவர் நடுவில் வந்து நிற்கிறார், எத்தனை முறை நின்று இருக்கிறார். அந்த மந்திரவாதிக்கும் அந்த பிள்ளைக்கும் நின்றது யாரு, இயேசு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் உன்னை தொடாதபடிக்கு நின்றது யாரு, அவர் உனக்கு நடுவில் நின்று கொண்டே இருக்கிறார். அந்த பிரச்சனை வரும் பொழுது, அந்த ஜனங்கள் உனக்கு விரோதமாக எழுந்த போது, உன்னை துப்பின போது, உன்னை கெட்ட காரியங்களை உனக்கு செய்த பொழுது உனக்கு நின்றது யாரு, அவருக்கு நான் உண்மையா இருக்க வேண்டாமா, அவருக்காக நான் வாழ வேண்டாமா, என்னை எல்லாரும் ஒதுக்கின போது அவர் எனக்காக நின்றாரே, அதை நான் மறப்பேனோ? Will I ever forget that? இன்னைக்கு தான் நிறைய பேர் நல்லா பேசுறாங்க, ஆனால் ஒரு காலம் இருந்தது, அப்போ யாரும் இல்லாத போது எனக்காக நின்றவர் அவர் மட்டும்தான் நின்னாரு. என்ன அடி, என் பிள்ளைய அடிக்காத, என்ன தொடு, என் பிள்ளைய தொடாத, அவங்கள தொடுறதுக்கு முன்னாடி என்ன தொடு என்று சொன்னவர் ஒரே ஒரு அன்பு, அது அவருடைய அன்பு தான். ಅಡ್ಡ ಬಂದು ನಿಂತಂತವರು ಅವರಿಗೆ ಅಡ್ಡ ಬಿಡಲು ನಾನು ಎಲ್ಲವற்றும் ಒಪ್ಪು ಕೊಡುக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க சொல்லுங்களேன், அட்டா பந்துரும். ஆமே. க்ளோஷரில் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே ஒன்றை தேடுவேன் ஆண்டவரே, ஒன்றை நாடுவேன் ஆண்டவரே, அது உம்முடைய சமூகம்.